கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம எரேமியா 13 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் என்ன கொடுத்துருக்குன்னா, மழை தாழ்ச்சியை குறித்து போட்டிருக்கு. மழை தாழ்ச்சின்னா மழையே இல்லாதபடிக்கு எப்படி எருசலேம் யூதா தூக்கிங்கிறத வச்சு கர்த்தர் எரேமியாவுக்கு கொடுத்த வார்த்தையை வச்சு நம்ம நினைச்சிடும் பார்க்குறோம். கர்த்தர் எரேமியாவுக்கு வசனத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மழை தாழ்ச்சியை குறித்து யூதா தான் திக்கித்து கொண்டிருக்குதான். யூதாவுடைய வாசல்கள்லாம் நினச்சது பலனற்று போய் கிடக்கிறதான். அது தரைமட்ட குனிந்து கருகரித்து என்ன செய்கிறாங்களாம், எருசலேம் ஜனங்கள் யூதா ஜனங்கள் என்ன செய்கிறாங்களாம், துக்கித்து கொண்டு போய் இருக்கிறாங்களாம். எருசலேமில் கூக்குரல் எழும்புறதுன்னு சொல்கிறாங்க. எருசலேமில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன்னா மழை இல்லை. மழை இல்லாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மழை இல்லாதது இருக்கனால இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யூதா தேசத்தில் உள்ள பிரபலமாக இருப்பாங்கள்ல, அவர்கள்லாம் என்ன செய்வாங்க, தங்களுடைய சிறுவர்களை என்ன செய்வாங்க, தண்ணீருக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா மழை இல்லை, தண்ணி இல்லை, அதனால் என்ன செய்கிறாங்க, எங்கேயாவது தண்ணி கிடச்சா தேடி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த யூதா தேசத்தில் பிரபலமாக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, சிறுவர்களை அனுப்புகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, போய் பள்ளங்களுக்குள்ளெல்லாம் போய் தண்ணீர் காணாதபடிக்கு வெறும் பாத்திரத்தோடு திரும்பி வராங்க. எங்கெல்லாம் பள்ளம் கிடக்கோ அங்கே என்ன செய்யும், தண்ணீர்கள் கிடைக்கும். அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, பள்ளத்தில் போய், நமக்கு பள்ளம்னா என்ன செய்யுது, கிணறு, அது குழியெல்லாம் தோண்டி போட்டுக்கோங்களா, அங்கெல்லாம் கிடக்கும்னு சொல்லலாம். அதே போல் அந்த பள்ளத்தெல்லாம் நினச்சி பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் தண்ணி இல்லாதபடிக்கு சிறுவர்கள் என்ன செய்கிறாங்க, பாத்திரத்தை திரும்பி கொண்டு வராங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, வெட்கப்பட்டு தங்கள் தலையை கூட என்ன செய்கிறாங்களாம், மூடிக்கொள்கிறாங்களாம். காரணம், நம்ம கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோம், உபச்சாரங்கள் எல்லாம் செஞ்சதுனால கர்த்தர் நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாரு, தண்ணியெல்லாம் அடைச்சிட்டாரு, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, வெறுக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, தங்கள் தலையை மூடிக்கொள்கிறாங்களாம். இப்போ தேசத்தில் என்ன செய்யல, மழை இல்லை. மழை இதனால தரெல்லாம் என்ன செய்யுது, வெடிச்சு போய் இருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, வெட்கப்பட்டு தங்கள் தலைகள்லாம் கூட என்ன செய்கிறாங்க, அவங்க மூடிக்கொண்டிருக்கிறாங்க. தண்ணி இல்லை, அதனால் தரை வெடிச்சிச்சு. அப்போ அவங்க எப்படி பயிர் செய்ய முடியும்? அதனால் இப்போ அவங்க கூட என்ன செய்கிறாங்க, வெட்கப்பட்டு தங்கள் தலையை என்ன செய்கிறாங்க, மூடிக்கொள்கிறாங்களாம். வெளியின் பெண்மான் குட்டிகள் போட்டு புள்ளியில், அதனால் அதை விட்டு என்ன செய்யுமா, ஓடி போயிருமா. அந்த அளவில் பெண்மான் குட்டிங்குள்ளே என்ன செய்யுது, குட்டிகளை போட்டுட்டு ஓடி, தண்ணி இல்லை. அப்போ நம்ம எப்படி அதை காப்பாற்ற முடியும்? தனக்கே புல் தண்ணி இல்லை, புல் இல்லை, அப்போ நம்ம எப்படி அதை விட்டு காப்பாற்ற முடியும்? அப்படிங்கிறனால பெண்மான் என்ன செய்யுது, அந்த ஈன்ற குட்டியை கூட நினச்சிமா போட்டுட்டு ஓடி போயிருமா. காட்டு கழுதைகள் நினச்சிமா மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களை போல் நினச்சதுமா காட்டு நினச்சிதான் உட்கொள்ளுதான். மேடில் போய் வலு சர்ப்பங்களை போல், வலு சர்ப்பம் எப்படி காற்று உட்கொள்ளுமோ அதே போல் காட்டு கழுதையும் நினச்சிதான் காற்று உட்கொள்ளுதான். ஏன்னா புல் இல்லை, புல் இல்லாதனால புல்லை பார்த்து பார்த்து அது கண்கள் என்னச்சுதான் பூத்து போயிட்டான் காட்டு கழுதைக்கு. அதனால் அந்த இது என்னது, காற்றை என்னச்சது அதை உட்கொள்ளுதான். அதை இப்படிலாம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் மித்தம் கிருபை செய்யும்னு சொல்லி சொல்கிறாப்புல. எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாக இருக்குது, உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒன்றுமே தண்ணி எல்லாம் இல்லாததுனால இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பாவத்தை என்ன செய்கிறாங்க, அறிக்கையிடுறாங்க. எல்லாருமே முதல்ல அப்படி தான். நம்ம நல்லா ஆசீர்வாதமாக இருந்தாச்சு அப்படின்னா நினச்ச மாட்டோம், கர்த்தரை தேட மாட்டோம். ஆனால் ஏதாவது போராட்டங்கள் உபத்திரங்கள் வரும், அந்த சூழ்நிலை தான் நினச்சிவோம், கர்த்தரை தேடுவோம். அதே போல் தான் இப்போ இதோ ஜனங்கள் நினச்சிறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் இல்லாதபடிக்கு நான் 2 பேர் கிடக்கிறதுனால தான் இப்போ என்ன செய்கிறாங்க, கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களோட அக்கிரமங்களுக்கு விரோதமாக சாட்சிட்டாலும் நாமத்தின் பற்றி எங்களுக்கு என்ன செய்யும், கிருபை செய்யும், எங்கள் சேறுகடிகள் என்ன செய்யுது, மிகுதியாக இருக்குது, நாங்கள் உக்குரதமாக என்ன செய்கிறோம், பாவம் செஞ்சிட்டோம், அதனால் எங்களை ஆபத்து காலத்தில் எங்களுக்கு நீர் உதவும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. நாங்கள் பரதேசியை போலவும் ராத்தங்குற இறங்குற வழிபாக்கனை போலும் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் இப்போ இருக்கிறோம். ஒரு பரதேசி என்ன செய்வாங்க, அடுத்த இடத்துலேருந்து இருக்கும்போது பரதேசி போல் இருக்கிறாங்க, தங்க இடமில்லாத பிடிக்குதுன்னு அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதான் நாங்கள் இப்போ அந்த சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். அதனால் எங்களை நாங்கள் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரசிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் நாங்கள் நினச்சிக்கிறோம் இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம். அதனால் எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் என்ன செய்யும், எங்களுக்கு மன்னியும், உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
உடைய நாமங்கள் தரிக்கப்பட்டிருக்கிறனால எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் எங்களை விட்டு விலக்கிட்டு விளக்கும், எங்களை விட்டு நீங்கள் போகாதீர், எங்களை கைவிடாதீரையும் சொல்லி கேட்குறாங்க. தங்கள் கால்களை அடக்கி கொள்ளக்கூடாது படிக்க நினைச்சுறாங்க, அலைய விரும்புகிறாள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்கிறாருன்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ இவங்க பாவத்தை அறிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ எரேமியா என்ன சொல்கிறாரு, தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாதபடிக்கு அலைய விரும்புகிறாங்களாம். ஏன்னா எங்களுக்கு தண்ணி இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுறாங்க, அலைய விரும்புகிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மேல் நினைச்ச மாட்டார், பிரியமாயிராது படிக்கு அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை நினைச்சவரை விசாரிப்பார். ஏன்னா கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க, விக்கிரங்களை பின்பற்றி போயிட்டாங்க, அபச்சார வேசனத்துக்கு போயிட்டாங்க. இது ரெண்டுமே பொல்லாத பாவம். இப்படி செஞ்சதுனால தான் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அலைஞ்சு திரிகிறாங்க. எங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அலைஞ்சு திரிகிறாங்க. அதனால் இந்த சூழ்நிலையில் இப்போ கர்த்தர் எரேமியாட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாங்கிறார். ஏன்னா இவங்க இப்படிலாம் இருக்கிறனால நீ என்ன செய்ய வேண்டாம், அந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு நன்மைக்காகவும் உபவாசிக்கவும் வேண்டாம். அவங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நீ எப்படி தான் உபவாசித்தா கூட நான் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், உன் விண்ணப்பத்தை அவர்களுக்கு நீ பண்ணுற விண்ணப்பத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். அவர்கள் தகன பலிகள் அவர்கள் காணிக்கைகளை செலுத்தினாலும் நான் அதன் மேல் என்ன செய்ய மாட்டேன், நான் பிரியமாக இருக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். நான் கர்த்தர் ஒரு நாள் 2 நேரம் சொல்லி பார்ப்பாரு. நம்ம அதற்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் நம்மளை என்ன செஞ்சுருவார், கைவிட்டுருவார். அதனால தான் கர்த்தர் எத்தனையோ மரங்கள் என்ன செய்கிறாங்க, தீர்க்கதரிசிகளை கொண்டுலாம் ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு, வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு. ஆனால் அவங்க அப்படியே கீழ்ப்படியாத படிக்க இருக்கிறனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, தேசத்தில் இப்போ மழை தாழ்ச்சி என்ன செஞ்சுட்டாரு, உருவாக்கி கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவங்கள நான் பட்டயத்தினாலும் பஞ்சயத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் நினச்சுவேன் நிர்மூலமாக்குவேங்கிறாரு. இப்போ நம்முடைய தேசமும் இப்போ பாருங்கள் அப்படி தான் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத படிக்க நடக்கிறனால இப்போ நம்முடைய தேசத்துலையும் பட்டயம் பஞ்சையும் கொள்ளை நோய் தான் நினைச்சது வந்துட்டுருக்கு. அநேக வாதைகள் நினைச்சது வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சரியாக இருந்தாச்சுன்னா நம்ம தேசத்தில் இதெல்லாம் வராது. அதனால் நம்ம இடத்துல இருக்க குற்றங்கள் குறைகள் எல்லாம் நம்ம நினைச்சணும், நம்ம மன்னிக்கணும். நம்ம நினைச்சணும், கர்த்தர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணும். அது மாத்திரமில்ல நம்ம தேசத்தில் ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக நம்ம நினைச்சணும் அதிகமாக ஜெபிக்கணும். எரேமியா எப்படி ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறாரோ அதேபோல் நாம் நம்முடைய தேசத்துக்காக திறப்பில் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. அதான் இப்போ சொல்கிறாரு. அப்போ எரேமியா சொல்கிறாரு, அப்பொழுது அது நான் ஜெபத்தை அவங்களுக்கு நன்மை உண்டாக நீ அனுப்பி விண்ணப்பம் பண்ணாலும் ஜெபத்தை கேட்க மாட்டேன், அவங்கள பட்டயத்துக்கு வஞ்சது இறை கொடுப்பேன்னு சொல்கிறாருல்ல. அதான் இப்போ எரேமியா சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதிலே உங்களுக்கு பஞ்சம் வருவதிலே உறுதியான சமாதானத்தை இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்று நீங்கள் சொன்னதாக தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே அப்படின்னு சொல்லி எரேமியா சொல்கிறாரு, கர்த்தரிடத்துல கேட்குறாரு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பட்டயம் பஞ்ச குளிரை வர பண்ணுவாங்கிறாரு. தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள்கிட்ட நீங்கள் பட்டயத்தை காண மாட்டீங்க, பஞ்சத்தை காண மாட்டீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல சமாதானம் தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு எரேமியாட்ட, கர்த்தர் தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க, என் நாமத்தை கொண்டு பொய்யா என்ன செய்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இப்போ அநேகர் அப்படி தான் சொல்லுவாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையான தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க. ஆனால் பொய்யான தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்க, அது மார்த்தரமாக பேசுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது சரியில்லை, சரியான தீர்க்கதரிசனத்தை நம்ப மாட்டாங்க, பொய்யான தீர்க்கதரிசனத்தை ஜனங்கள் என்ன செய்வாங்க, நம்புவாங்க. ஆனால் அப்போ அந்த வாதைகள் எல்லாம் நேரிடும் போது தான் அப்போ தான் கர்த்தர் என்ன செய்வாங்க, நினைப்பாங்க, ஆமாம் இவங்க சொன்னது சரியில்லை, கர்த்தர் சொன்னது சரி, நம்ம அது பொய்யான தீர்க்கதரிசனத்தை நம்பிட்டோன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இப்போ அந்த தீர்க்கதரிசிகள்லேருந்து அப்படி சொல்கிறதுனால கர்த்தர் சொல்கிறார், அவங்க பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. நான் எந்த தீர்க்கதரிசியில் நினைச்சல நான் அனுப்பலை, நான் அவங்களுக்கு நான் கற்பிக்கவும் இல்லை, நான் அவரோட பேசவும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தில் கபடத்தையுமே உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, தீர்க்கதரிசனமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நான் சொல்லாதவத அவங்களா என்ன சொல்கிறாரு. அதனால் நான் அனுப்பாதிருந்தோம் என் நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி இந்த தேசத்தில் பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் நிச்சயமாக என்ன செய்வாங்க, பட்டயத்தாலும் பஞ்சயத்தாலும் சாவார்களுங்கிறாங்க. ஏன்னா அநேக தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்க, இப்படி தான் தனக்கு ஆதாயம் கிடைக்க, பணத்துக்காக ஆதாயம் கிடைக்கிறதுக்காக வேண்டி நினச்சிடுவாங்க, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த குடும்பத்தை நினச்சிடுவாங்க, பால்படுத்தி விட்டுருவாங்க. சரியான சபைக்கு வரவங்களா இல்லைன்னா சரியான கெடுக்கிறதுக்கு, மற்றபடி கருத்துக்களை சரியாக வாழ்கிறவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, பொய்யான தீர்க்கதரிசி மூலமாக பிசாசு என்ன செஞ்சிடும், அவங்கள கெடுத்துரும். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன், அவங்கள பட்டயத்தாலும் பஞ்சாயத்தினாலும் அந்த தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்க, சாவார்கள் சொல்கிறார். அதே போல் அவருடைய தீர்க்க தரிசனத்தை யாரெல்லாம் ஜனங்கள் கேட்டாங்களோ
இந்த ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, எருசலேமில் ஜனங்கள் எரேமியா தீர்க்கதரிசி போன்ற சொல்கிற வார்த்தைகளை நம்பாதபடிக்கு இந்த களத்துக்கு சொல்ல வார்த்தைகளை இந்த ஜனங்கள் நம்பி கொண்டிருந்தாங்களோ அவர்களுக்கும் பட்டயம் சாவு வரும்னு சொல்கிறார். அவங்களுக்கும் வீதியில் பட்டயமும் பஞ்சத்தாலும் நினச்சிவாங்க, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் கூட என்ன செய்வாங்களாம், அடக்கம் பண்ணுவார் இல்லாதபடி கிடப்பாங்களாம். தீர்க்க தரிசனம் சொன்ன இதை எந்த ஜனங்களாம் நம்புனாங்களோ அவங்களுக்கும் தீர்க்கதரிசியை போல பட்டயம் பஞ்சம் நிச்சயமா வந்து அவங்களும் சாவாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க குமாரர்கள் மனைவிகள் குமாரத்திகளை கூட அடக்கம் பண்ணக்கூட என்ன செய்ய மாட்டாங்களாம், ஆட்கள் இல்லாதபடிக்கு அப்படியே கிடப்பாங்களாம். காரணம் அந்த அவங்க செய்த பொல்லாப்பை நான் அவர்கள் மேல் நினைச்சுவேன், நான் வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சிருந்தாரு சொல்கிறாரு. அதான் எரேமியா சொல்கிறாரு, என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும், என் ஜனம் என்கிற குமாரத்தியாய் கன்னிகை மகா வேதனையில் அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள் சொல்கிறார். எருசலேம் வந்து நினைச்சது கொடிய காயத்தினால இப்போ நினைச்சது அகப்பட்டிருக்கு, அதனால இரவும் பகலும் என் கண்களிலிருந்து கண்ணீர் என்ன செய்து ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எரேமியா சொல்கிறாரு. நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்கள், அவர் வந்து வெளியில் போனால் பட்டயத்தால் கொல்லப்பட்டவங்க என்ன செய்கிறாங்களாம், கிடக்குறாங்களாம். நகரத்தில் வந்தால் பஞ்சத்தால் வருந்துகிறவங்க இருக்கிறாங்களாம். வெளியில் போனால் பட்டயத்தால் கொல்லப்பட்டவங்க கிடக்குறாங்க, நகரத்தில் வந்தால் பஞ்சத்தால் வருந்துகிறவங்க இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் நினைச்சாங்க ஒன்றும் அறியாதை போல, ஏன்னா ஆபத்தில் நடக்குது இருந்தாலும் ஒன்று அறியாதவர்களைப் போல் அவங்க என்ன செய்கிறாங்களாம், தேசத்தில் அலைகிறார்களாம். இப்படி இந்த வார்த்தையை போய் நீ என்ன செய்ய, நீ ஜனங்களுக்கு யூதா ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் நினச்சிட்றேன், நான் யூதாவை முற்றிலும் நினச்சிட்றேன். அப்போ அப்படி சொன்ன உடனே இப்போ எரேமியா கர்த்தரிடத்தில் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, யூதா ஜனங்களே முற்றிலும் வெறுத்துட்டீரா, சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு அரவசியம் ஆயிட்டா, நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்தீர், சமாதானத்துக்காக நாங்கள் காத்திருந்தோம், ஒரு நன்மையும் எங்களுக்கு கிடைக்கல, ஆரோக்கிய காலத்துக்கு நாங்கள் காத்திருந்தோம், இது ஆபத்து. கர்த்தாவே எங்கள் தீமையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம், அறிந்திருக்கிறோம். எங்கள் தீமையும் எங்கள் பிதாக்கள் சில அக்கிரமத்தை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், உமக்கு விரோதமாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், உம்முடைய நாமத்தின் மத்தி எங்களை என்ன செய்யும், அருவறுக்காதீரும், உமது மகிமையின் சிங்காசனத்தை என்ன செய்யும், கனவினாப்படுத்தாதையும், எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தள்ளும். பிரஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கன்னு உண்டோ. பிரஜாதிகளுடைய இப்போ மழை இல்லாமல் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதான் சொல்றாரு. பிரஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்கு வீணான தேவர்கள் மழையை வருஷிக்க பண்ண முடியுமா, முடியாதுல்ல. வானங்கள் தானாய் மழையை நிச்சயமாக கொடுக்குமா, தன்னால் வானமும் மழையை நிச்சயம் கொடுக்காது. பிரஜாதிகளும் வீணான தேவர்கள் மூலமாக மழையை வாங்கிட மாட்டாங்க, வானமும் தன்னால் மழையை பெய்யாது. எங்கள் தேவனாய கர்த்தர் நீர் அல்லவோ அதை செய்கிற, நீர் உம்மால் மட்டும்தான் என்ன செய்ய எங்களுக்கு மழையை வருஷிக்க பண்ண முடியும், அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம், தேவர் இவர்கள் எல்லாம் நீர் உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லி இப்போ கர்த்தர் எரேமியா கேட்குறாரு. அது இப்படி கேட்டதுக்கு கர்த்தர் 15வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எரேமியா பார்த்து சொல்கிறாரு, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும், மோசே தீர்க்கதரிசி, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, உங்களாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்று சில ஜனங்களை வழி நடத்தினவங்க. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றால் கூட என் மனம் என்ன செய்யாது, இந்த ஜனங்களுக்காக ஜனங்கள் பட்சமாக சாயாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவங்க என் முகத்தை விட்டு நினைச்சது புறப்பட்டு போகும்படி இவர்களை நினைச்சது துரத்தி விட்டுரு, இவங்க எனக்கு அந்த அளவில் நினைச்சாங்க, எனக்கு பொல்லாப்பு செஞ்சுட்டாங்கங்கிறார். 56 வயசு தினத்துக்கு உக்கிறதுக்கு இடம் கொடுத்து கத்தை மறந்து போனனால கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் பட்சமா அதை மோசே யாரும் வந்தா கூட நிச்சய மாட்டேன், ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார். ஏன்னா இப்போ நம்மளும் பார்க்குறோம், கர்த்தர் எத்தனையோ நேரம் தீர்க்கதரிசிகள் மூலமா உண்மையான ஊழியக்காரங்க மூலம் சொல்லி பார்ப்பாரு. ஆனால் அது கீழ்ப்படியாத பட்சத்தில் நமக்கு என்ன செய்யறோம், ஏதாவது போராட்டங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் நிச்சயப்பட்ட ஜெபத்தை கேட்க மாட்டார். அதுக்கப்புறம் உண்மையான ஊழியக்காரங்களை தேடி போவாங்க, நீங்கள் சொன்னது சரியாச்சு, நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் அவங்களுக்காக வேண்டுதல் பண்ணால் கர்த்தர் அது ஜெபத்தை நிச்சய மாட்டாராம், கேட்க மாட்டாராம். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு
கர்த்தர் சொல்ல கேட்காதனால எரேமியா எவ்வளோதான் நான் ஜெபம் பண்ணாலும் அவங்க உபவாசித்தா கூட அவங்க காணிக்கைகள் எதுவுமே நான் ஏற்றுக்கல மாட்டேன், ஜெபத்தை நான் ஏற்றுக்கல, அவங்களுக்கு பண்ணுற ஜெபத்தை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்கிறாரோ, இதே போல தான் நமக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நம்ம இருந்துகிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் நம்மளை கர்த்தர் நிச்சயமாக செஞ்சிருவார், கைவிட்டுருவார். அப்போ அந்த சமயத்தில் நமக்கு பரலோகத்துக்கு போக முடியாது, நரகம் தான். பூமியிலே நம்ம நினைச்சணும், கஷ்டங்களை தான் நினைச்சதோ அனுபவிக்கணும். அதனால் இப்பொழுதே நம்ம இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எதெல்லாம் நமக்கு இடத்துல காணப்படுதோ அது எல்லாவற்றையும் விட்டு என்ன செஞ்சிடணும், விலகிடணும். விலகின போது தான் நமக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியருடைய ஜெபத்தை கேட்பார். இப்போ அதான் அதை இறைமட்ட சொல்கிறாரு, அவங்க ஜெபத்தை அவங்க முன்னால் நின்னா கூட என் மனம் சாயாதபடிக்கு அவங்க பொல்லாப்பு செஞ்சிட்டாங்க. அதனால் நிச்சயமாக என்ன செய்வாங்க, அவங்க சாவுக்கு ஏதுவானவர்கள் தான். சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை உரைக்கிறாருன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. கொன்று போட பட்டயமும், பிடித்து இழுக்க நாய்களும், பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்களை கட்டளிடுவேன்னு சொல்கிறார். 1 கொன்று போட பட்டயம், 2வது பிடித்து இழுக்க நாய், 3வது பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவை, 4வது பூமியின் மிருகங்கள். இந்த 4 விதமான வாதையை நான் அவர்கள் மேல் கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்கள. அப்போ எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜமாகிய மனாசே என்கிற எருசலேமில் அவன் என்னென்ன செய்தார், மனாசே கர்த்தருக்கு ரொம்ப பொல்லாப்பு செஞ்சுட்டாரு. தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விக்கிரங்களெல்லாம் என்ன செஞ்சாரு, அவங்க அப்பா எசேக்கியா போன்று இல்லாதபடிக்கு அதிகமான பாவம் என்ன செஞ்சிட்டாரு, மனாசே செஞ்சிட்டாரு. அதான் கர்த்தர் சொல்றாரு, யூதா தேசத்தில் மனாசே செய்த அக்கிரமத்தமாக நான் என்ன செய்வேன், இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் நான் நினைச்சுவேன், நான் அலைய பண்ணுவேன்னு சொல்றாரு. எருசலேமே, யார் உண்மையில் இறங்குவா, யார் உண்மையில் பரிதவிப்பா, யார் உன்னத்துக்கு திரும்பி ஒன்று சகதை விசாரிப்பா சொல்லி கர்த்தர் சொல்றாரு, என்னை விட்டு நினைச்சிடா, நீ பின்வாங்கி போயிட்டா, ஆகையால் நான் என் கையை உனக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டேன், நீட்டிட்டேன், நான் உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து நான் எழுந்திருச்சுறேன், நான் இழைச்சி போனேன், நீங்கள் யாரும் என்ன செய்யலை, மனம் திரும்பலை, அதனால் மனாசே செய்த அக்கிரமித்தம் தேசங்கள் என்ன செய்யும், பாழாய் போகுங்கிறார். இதே போல் நம்முடைய தேசத்திலையும் நம்முடைய தலைவர்கள் சரியில்லை என்றால் நம்முடைய தேசம் என்ன செய்யும், அழிக்கப்படும் சொல்கிறார் கர்த்தர். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம் தலைவர்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ தேசத்தின் வாசல்களில் அவர்கள் என்ன செய்யறது, தூற்றுக்கூடையால் என்ன செய்வேன், அவங்கள நான் தூற்றி போடுவேங்கிறார். ஒரு தூற்றுக்கூடைனா அதில் கூடையில் அள்ளிட்டு என்ன செய்வாங்க, அப்படியே உதறி என்ன செய்வாங்க, அப்படியே வீசி எறிவாங்க. அதே போல் தூற்றுக்கூடையை போல என்ன செய்கிறாங்க, தூற்றி போடப்படுவாங்க. ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் வழியை விட்டு என்ன செய்யலை, அவங்க திரும்பாததுனால அவர்கள் என்ன செய்வேன், அவர்கள் பிள்ளைகளை அற்றவர்களாக்கி நான் அவங்களை என்ன செய்வேன், நான் அழிப்பேன் அப்படிங்கிற. பிள்ளைகள் மனம் திரும்பாதனால அவர்கள் பிள்ளை கூட இல்லாதபடிக்கு ஆக்கி அவர்கள் நினைச்சுவேன் அழிப்பேங்கிறார். கடற்கரை மணலை பார்க்கலாம் அதிக விதவைகள் அவர்களுக்கு உண்டாயிருப்பார்கள்ங்கிறார். விதவைகள் கணவன் இல்லாதபடிக்கு அநேக விதவைகள் என்ன செய்வாங்களாம், இருப்பாங்களாம். பட்ட பகலிலே பாழாக்குறவனே தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் நினைச்சுவேன் பட்ட பகல பாழாக்குறவங்கள அவங்கள தாயின் மேலும் பிள்ளைகள் மேலே வர பண்ணுவேன். அவர்கள் மேல் பட்டணத்திற்கு அழகத்தையும் பயங்கரங்களையும் நான் நினைச்சுவேன், நான் விழ பண்ணுவேங்கிறாரு. சொல்றாரு, 7 பிள்ளைகள் பெற்றவள் நினைச்சிடா களைச்சி போறா, அவள் தன் பிராணனே நினைச்சிடா விட்டுட்டா. 7 பிள்ளைகளை பெற்று பலட்சமாகி இப்போ மரித்தும் போயிட்டா. ஆனாலும் அவள் இன்னும் பகலாக இருக்கையில் அவருடைய சூரியன் நினைச்சது அஸ்தமித்தது, வெறுக்கும் லட்சியம் அடைந்தார். அவர்களில் மீதியாக இருக்கிறவர்களு அவருடைய சத்துருக்கள் முன்பாக நினைச்சிடேன் பட்டத்துக்கு ஒப்பு கொடுப்பேங்கிறார். இப்படி பிள்ளைகளை பெற்றவள் மரித்து போனால் கூட அவர்கள் பிள்ளைகள் மித்தம் அதில் யாரெல்லாம் மீதியாக இருக்காங்களோ அவர்களையும் நினைச்சிட நான் சத்துருக்களுக்கு நினைச்சுவேன் பட்டயத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேங்கிறாரு. என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் நீ உள்ளவனா இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. அப்போ அந்த நேரத்தில் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, தாயை பார்த்து சொல்கிறாங்க, தேசத்துக்கும் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளா இருக்கும்படி என்னை நீ பெற்று போட்டுட்டியே, ஐயோ சொல்லிச்சதாங்க. அவர்களுக்கு வட்டிக்கு யாரும் கொடுத்ததும் இல்லை,
எனக்கு வட்டிக்கு யாரும் தந்ததில்லை, ஆனாலும் என்ன என்ன செய்கிறாங்க எல்லாரும் சபிக்கிறாங்களேன்னு சொல்லுவாங்களாம். அதனால் உன்னில் யாரெல்லாம் மீதியாக இருக்காங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்க, நன்மை அடைவாங்க. யூதா எரேமியா மெத்த யாரெல்லாம் மனம் திரும்பி மீதியாக இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்களாம், நன்மை அடைவாங்களாம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு என்ன செய்வேன், எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்கிறார். எரேமியா அப்போ வந்து மனம் திரும்ப இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், சத்துருக்களுக்கு எதிர்பட்டு அவர் நமக்காக என்ன செய்வாராம், யுத்தம் பண்ணுவாராம். வடக்கே இருந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் இரும்பு நொறுக்குமாங்கிறார். உன்னுடைய எல்லா பாவங்களின் மித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷத்தையும் கிரையலாமே சுரையிடுவிப்பேன்னு சொல்கிறார். எல்லா பாவத்தினாலும் எல்லா எல்லை ஆஸ்தியை கூட என்ன ஒரு பொக்கிஷங்கள் எல்லாம் சூறையாட வச்சிருவாராம். நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை நினைச்சுவேன் தாண்டி, உன்னை அறியாத தேசத்தில் சத்துருக்களை வந்து நினைச்சு உனக்கு விரோதமாக தாண்டி போக பண்ணுவேன். உங்கள் மேல் எரிய போயிற அக்கினி என் கோபத்தினால் மூண்டதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். அதான் எரேமியா சொல்கிறார். இப்போ அடுத்தபடியா, கர்த்தாவே நீர் அதெல்லாம் அறிவீர், தேவர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துறதுக்கு என்னை நிமித்தம் நீதியை சரி கட்டும்னு சொல்லி எனக்கு கேட்டாரு. எரேமியா கேட்குறாரு, என்னை அறிவீர், ஆனால் என்னை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்களோ அவங்களை மித்தம் எனக்கு நீதியை சரி கட்டும். உம்முடைய நீடிய பொறுமையின் மித்தம் என்னை வாரிக்கொள்ளாதேரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகித்திருக்கிறேன் என்று அறியன்னு சொல்கிறார். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு என்ன செய்து கிடைச்சோடனே நான் அவைகள் என்ன செஞ்சேன், நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு என்ன செய்து மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனையில் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு என்ன செய்து தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரோட கூட்டத்தில் நான் நினைச்சதை உட்கார்ந்து நான் களி கூர்ந்ததில்லை. உம்முடைய கரத்தின் மித்த நான் தனித்து நான் என்ன செஞ்சேன், நான் உட்கார்ந்துருந்தேன். சலிப்பினால் கூட என்ன செஞ்சுட்டேர், என்னை நிரப்பினேர். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் எனக்கு கொடிய ஆறாத புண்ணாகவும் இருக்குது. அதனால் வற்றி போகாத ஜலத்தை போலவும் நான் எனக்கு இருக்க வேண்டாம் சொல்லி இருமித்த நீ திரும்பினால் நான் உன்னை நினைச்சுவேன், திரும்ப சீர்படுத்துவேன்னு சொல்லி என் முகத்துக்கு முன்பாக நிலத்தையும் இருப்பாய். நீ தீழ்ப்பானின் மித்தம் விடுதலை பெற்றது பிரித்து எடுத்தால் வாய்ப்போயில் இருப்பாய். நீ அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார் என்று கர்த்தர் சொல்கிறான்னு சொல்கிறார். அப்போ அப்படி சொன்ன உடனே சொல்கிறாரு, இந்த ஜனத்துக்கு எதிராக நான் உன்னை நினைச்சுவேன். எரேமியா பார்த்து சொல்கிறாரு, இந்த ஜனத்துக்கு உன்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக நான் நினைச்சுவேன், உன்னை ஒரு வெண்கல அரங்கமாக்கினேன். அவர்கள் உனக்கு விரதமாக நினைச்சவங்க யுத்தம் பண்ணுவாங்க, ஆனாலும் அவங்க என்னச்சுவாங்க, உன்னை நினைச்ச முடியாது, மேற்கொள்ள முடியாது. உன்னை ரட்சிப்பதற்காகவும் தப்பிவதற்காக தான் நான் உன்னோட நினைச்சதேன் நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதான் சொல்கிறேன், நான் உன்னை பொல்லாத கைக்கு தப்பித்து உன்னை பலவந்தர் கைக்கு நீங்களாக்கி நினைச்சுவேன் விடுவிக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை நிச்சயமாக நினைச்சுவார், பொல்லாதவர்கள் கைக்கு தப்பு வைத்து நம்மளை நினைச்சுவார் விடுவித்து கர்த்தர் பாதுகாப்பாராக.